ஜூனியர் உடனில் வேட்டை நாய்கள் அப்படின்னு ஒரு தொடர் வந்துச்சு. அதில் கொடிமரம்னு ஒரு ரவுடி, அவன் வந்து பன்றி இறைச்சி பிஸ்னஸ் பண்ணுறவன். அந்த பன்றிகளை வெட்டி அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து கிலோ கணக்கில் கொடுப்பான். அவனுக்கு பிடிக்காத ஒருத்தனை கொலை பண்ணி துண்டு துண்டாக வெட்டி பன்னிக்கறியோட மிக்ஸ் பண்ணிவிடுவான். இப்போ அவனுடைய காதலியே வந்து வீட்டுக்கு பன்னிக்கறி வாங்கிட்டு போவா. இப்போ சமைக்கிறதுக்காக அதை கொட்டும் பொழுது ஒரு கண்ணு மட்டும் தனியாக வந்து விடும். இது பன்றியினுடைய கண்ணு கிடையாதுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிடும். இன்னும் சொல்ல போனால் அந்த கண்ணு வந்து அவளையே பார்த்துட்டு இருக்கும். தன் காதலன் கண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு அவள் சந்தேகப்படுவாள். அதுக்கப்புறம் ஊரில் இருக்கவே மாட்டான். தேடி தேடி ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவளாக மாறுவாள். இப்படி போகுது கதை. இந்த கதையை நான் படிச்சுட்டு எப்படா இப்படி ஒரு கற்பனை அந்த எழுத்தாளர் நரனுக்கு அப்படின்னு நான் யோசித்தேன். ஒரு ரவுடி எவ்வளவு கொடூரமானவன் அப்படிங்கிறத இதை விட பயங்கரமாக காட்டவே முடியாது. ஆனால் நாட்டில் நடக்கிற பல கொலைகள் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து இதை விட பயங்கரமாக இருக்குது. நம்ம அப்படியே துண்டு துண்டாக வெட்டி தலையை ஒரு பக்கம் போடுறது, காலை ஒரு பக்கம் போடுறது, கையை ஒரு பக்கம் போடுறது, இதை வந்து காவல்துறை தேடி எடுக்கிறதுக்கே வாரக்கணக்கில் ஆயிரும். இன்னும் சொல்லப்போனால் தலையே கொண்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது இன்னாருன்னே கண்டுபிடிக்க முடியும். இந்த என்சான் உடம்புக்கு சிரசே புரதானம்னு சொல்லுவாங்கள்ல, வெறும் உடம்பை வச்சுட்டு இது யாருங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. அப்போ இந்த தலையை தேடி கொண்டு வந்து இந்த உடம்போட ஃபிக்ஸ் பண்ணி டோட்டலாக வந்து அந்த பிரேதத்தை ஒரு பரிசோதனை பண்ணி அப்புறம் வந்து இவங்க இந்த செக்ஷன் என்னென்ன செக்ஷன் என்னென்ன அடையாளங்கள் எப்படி எப்படி இது இன்னார்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்லாம் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். கோர்ட் வந்து இந்த தலை இல்லைன்னா இந்த வழக்கையே பெருசாக வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாது கோர்ட்டில். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இந்த தலையில். அப்போ இந்த தனித்தனியாக வெட்டி போடுற கும்பல் இந்த செயலை செஞ்சுருக்குமோங்கிற அளவுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கு. அது என்னடான்னா மும்பையில் நடந்த ஒரு சம்பவம். மலாடுங்கிற பகுதியில் பிரெண்டன் பெரவ் அப்படிங்கிற ஒரு டாக்டர், அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எம்ஓ அப்படிங்கிற ஒரு ஐஸ்கிரீம் நிறுவனத்துக்கிட்ட நல்ல பிரமாதமான ஐஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. மத்தியானம் அப்படி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாங்கிற ஒரு ஆசை போல் இருக்கு மனுஷனுக்கு. ஆர்டர் பண்ணிட்டாரு. இப்போ ஐஸ்கிரீம் வந்துடுச்சு. அப்படி எடுத்து ஒரு 3 வாய் சாப்பிட்டவர் 4வது வாய் இப்படி ஸ்பூனை வைக்கும்போது வச்சு சாப்பிட்டாரு. அப்படி கடிக்கும்போது அவருக்கு வந்து ஒரு மாதிரி மெதுக்கிட்டு இருந்திருக்கு. முந்திரி பருப்பு போல் இருக்குன்னு கொஞ்சம் அழுத்தமாக கடிச்சிருக்கிறாரு. பார்த்தா அவருக்கு ஒரு டிஃப்ரென்ஸு. ஆகா, இது வந்து முந்திரி பருப்பு கிடையாது, இது என்னமோ கிடக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ஒரு விரல் துண்டு, கட்டை விரல் துண்டு. அது வந்து கட்டை விரலாக இல்லை, அது கட்டை விரலையே எத்தனை பகுதியாக கட் பண்ணான்னு தெரில. ஒரு டாக்டர் இல்லையா அவர் டக்குன்னு அதை கண்டுபிடிச்சிட்டார். இது வந்து கட்டை விரல் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி பேரதிர்ச்சிக்கு ஆளாகி எப்படா ஒரு ஐஸ்கிரீமுக்குள்ளே கட்டை விரல் வரும். இப்போ சில பேர் நிச்சயமாக இந்த குடும்ப தலைவிகளை வந்து நம்ம கும்பிடணும். பல நேரங்களில் சண்டை கிண்டெல்லாம் நம்ம போடுறோம். ஆனால் உள்ளபடியே வந்து சில இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உறவினர்கள் வீட்டில் கூட பார்த்துருக்கேன், இந்த மிக்சிக்கு மூடி தொலைஞ்சு போயிடும். இந்த அவசரத்தில் என்ன பண்ணுவாங்க, சரி ரைட்டு அந்த மூடியை தேடிட்டு இருக்கும் பொழுது அதுக்குள்ளே கணவர் ஆஃபீஸ் போகணும், நம்ம சீக்கிரம் கொடுக்கணும்னு இந்த கையை இப்படி மூடிக்கிட்டே வந்து மிக்சி ஆன் பண்ணிடுவாங்க. சில நேரம் விரலை விட்டு இந்த விரல் கட்டான பெண்கள்லாம் இருக்காங்க. யோசிச்சு பாருங்களா, அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஜூஸ் போடும்பொழுது, ஐயா சாமி ஜூஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன் விரல் துண்டாகி உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கூட ஒரு தப்பு இல்லை. ஐஸ்கிரீமுக்குள்ளே எப்படா வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஏதோ ஒரு சம்திங், எங்கேயோ ஒருத்தன் யாரையோ வெட்டியிருக்கான், துண்டு துண்டாக அனுப்பும்போது இந்த கட்டவரல் தனியாக ஒரு இடத்துல வந்துச்சா என்னங்கிறது இனிமேல் போலீஸ் தான் விசாரிக்கணும். ஆனால் இந்த செய்தி இப்படி வந்திருக்கு. இது கேட்கும்போது எதை நம்பி திங்கிறது? ஒன்றும் இல்லைங்க, கொக்கோ கோலா பாட்டிலு, அதுக்குள்ளே எப்படி பல்லி வரும்? அது பாட்டில் வந்து கொக்கோ கோலாங்கிற நிறுவனம், இன்னும் சொல்ல போனால் பல குளிர்பான நிறுவனங்கள் அப்பப்போ நம்ம பார்க்குறோம். அந்த இதில் வந்து பல்லி கிடந்துச்சு, இதில் கரப்பாம்பூச்சி கிடந்துச்சு அப்படின்ட்டு. அவ்வளவு சுகாதாரமாக அந்த மிஷின்கள் அப்படியே மேனுவலாக செய்கிறது கிடையாது, அது எல்லாமே மிஷினில் வர்றது தான். அதில் எப்படி உள்ளே வந்து விழுதுன்னு தெரியல. அப்போ எங்கேயாவது டூப்ளிகேட் அடிக்கிறானுங்களா, இதை கொக்கோ கோலா மாதிரியே ஏதாவது ரெடி பண்ணுறானுங்களாங்கிறது தெரில. ஸோ இதை பார்க்குறோம். அப்புறம் பீர் பாட்டிலில் கிடக்கும், சில நேரங்களில் பீர் பாட்டிலில் பல்லி கிடக்கும். பல்லிகளையும் பழைய பேட்டரிகளையும் அப்புறம் இன்னும் அழுகிய பொருட்கள்லாம் அள்ளி போட்டு ஊற வச்சு எடுத்திங்கன்னா அதுதான் கள்ளச்சாராயம். அது வந்து நல்லா போதையாக இருக்கும். ஆனால் குடிக்கும்போதே ஒரு பல்லி உள்ளே கடந்து குடிக்க மனசு வருமா? பல பேர் அவ்வளவு போதையிலே பள்ளிடான்னா இப்போ அடித்த போதையெல்லாம் இறங்கிடும். ஸோ அப்படி பல இடங்களில்
நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த டாக்டருக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டவருக்கு எப்படி இருக்கும்? வாந்தி எடுக்கிறதா, துப்புறதா, முழுங்கிறதா? இப்போ இன்னும் கூட அவருக்கு செரிச்சிருக்காது. அது சம்பவம் நடந்து 2-3 நாளாக இருக்கும். இன்னமும் இந்த ஐஸ்கிரீமும் அவருக்கு செரிச்சிருக்காது. அப்படி தான் நான் நம்புகிறேன். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி, இப்போ காவல்துறை வந்து பல்வேறு செக்ஷன்கள், ஏதோ ஒரு 12 செக்ஷன் அப்படியே வரிசையாக எழுதியிருக்காங்க. இதன்படி வந்து அந்த நிறுவனத்தின் மீது ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து இந்த ஐஸ்கிரீம் செய்யப்பட்ட இடம் எங்கே, செஞ்சவன் எவன், இந்த விரல் எங்கேருந்து வந்துச்சு, இவன் அந்த மெட்டீரியல் வாங்கும்போது அந்த மெட்டீரியலையோடு வந்துச்சா, அந்த மெட்டீரியல் எங்கே தயாரிக்கப்பட்டது இப்படின்னு கூட நூல் பிடிச்ச மாதிரி அவங்க போனாங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல முடிச்சு அவிழும். அந்த முடிச்சு நல்ல வேளை கொலையாக இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பாவம் யாரோ ஒருத்தன் இறந்து போகிறதுங்கிறது ரொம்ப சங்கடமான விஷயம் தானே. இப்போ இது போன்ற தவறுகள் பெரிய நிறுவனங்கள்லே நடந்துடுது. இப்போ ஏதோ லோக்கலில் ஒரு ஐஸ்கிரீம் ஒருத்தன் தயாரிக்கிறான், நம்ம வாங்கி தின்னோம், அதில் ஏதோ ஒன்று கிடக்கு அப்படின்னா கூட நம்ம வந்து நம்ம கொழுப்பு ஏன் பிராண்டடு இல்லாமல் நம்ம வந்து போனோம், ஒரு நல்ல கம்பெனி ஐஸ்கிரீம் போயிருந்தால் அப்படிலாம் ஆயிருக்குமான்னு நமக்கு நம்மளே சமாதானப்படுத்திக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனங்களாக சொல்லப்படுகிற நிறுவனங்கள்லேயே இப்படியெல்லாம் நடக்குதுன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், நாட்டில் என்ன நடக்குது, யாருக்குமே உணவுப் பொருள் பற்றிய அக்கறை இல்லையா, அவ்வளவு அலட்சியமாக பண்ணுறாங்களாங்கிற பல கேள்விகள் இருக்குது. கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த சென்னையில், அது தமிழ்நாடு லெவலில் அவர் வந்து அந்த இதெல்லாம் முடுக்கி விடுறாரு, அந்த சோதனைகள்லாம். நிஜமாக பார்த்திங்கன்னா பல இடங்களில் உள்ளே பூந்து இதில் என்ன கிடக்கு அதில் என்ன கிடக்குன்னு அவர் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி கிச்சனுக்குள்ளே போகிறாரு. போய் இதை எடு அதை எடுன்னு எடுத்து பழைய எண்ணெய் சட்டியா, பழைய எண்ணெயா, அதுக்குள்ளே இறைச்சி பழசா அப்படின்லாம் எடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து பல கடைகளை சீல் வைக்கிறாரு. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, அவர் போகும்போதே வந்து மீடியாக்களோட போகிறார். இந்த மீடியாக்கள் வந்து இது எந்த கடையில் சோதனை நடத்தப்படுகிறது, அங்கே அழுகிய பொருட்கள் எவ்வளவு இருக்குது, முந்தா நாள் சிக்கனை மூடி வச்சுருந்து அதை சுட வச்சு கொடுக்குறாங்களே அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக மக்களுக்கு சொல்லிடுறாங்க. இதுதான் வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, சார் அவர் வரட்டும் செக் பண்ணட்டும், எதுக்கு மீடியாவை கூப்பிட்டு வர்றாரு அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. மீடியாவை கூப்பிட்டு வந்தால் என்ன தப்பு? இப்போ மீடியா வர்றதுனால தானே நாம் வந்து இவ்வளவு தவறுகள் நடக்கிறது நமக்கு புரியுது. இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் அண்ணா நகரில் பிரதானமான ஒரு ஹோட்டலு, நானே போய் சாப்பிட்ருக்கேங்க. அந்த ஹோட்டலில் ஒரு நாள் ரைடு பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள சிக்கன்லாம் எடுக்கிறாங்க. எடுத்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷு சிக்கனை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க, அது கெட்டு போகலைன்னு காரணங்கள்லாம் சொன்னால் கூட செஞ்சு வச்ச சிக்கனை மறுபடியும் உள்ளே வச்சு சுட வச்சு கொடுத்துருக்குறான் ஒரு வாரம் கழிச்சு. அதெல்லாம் எடுத்து அந்த கடையை சீல் வச்சு அவ்வளோ வேலை பண்ணுறாரு. இவர் யார் அப்படின்னா, அவருக்கு ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் இருக்குது. அதனால் இந்த வேலைகளை அவரால் துணிச்சலாக செய்ய முடியுது. ஒரு வேளை நேர்மையான அதிகாரியாக இருப்பார், ஆனால் அவருக்கு அரசியல் பேக்ரவுண்டு இருக்காது அப்படின்னா அவர் சொல்லி அன்றைக்கே முடிச்சிருப்பாங்க. தம்பி ஒன்று காசு தரேன் வாங்கிட்டு போயிரு, இல்லைன்னா உனக்கு நாங்களே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்றோம், இல்லைன்னா துறை மாற்றம் வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு என்னத்தையாவது இங்கே பண்ணி விட்ருவாங்க. பட் அதெல்லாம் அவர்கிட்ட நடக்கலை. இன்றளவும் பல இடங்களில் பல ஹோட்டலில் அவர் வர்றாருனாலே அலறாங்க, ஐயையோ இருக்கிறதெல்லாம் எடுத்து பாருங்கடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பதட்டத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்திகிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அவரை மாதிரி ஆட்கள்லாம் இந்த பகுதியில் இருந்தாங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் இப்படி வந்திருக்குமான்லாம் நான் யோசிக்கிறேன். இது மாதிரி நம்ம சமீபத்தில் துபாய் போயிருந்தப்போ வலைபேச்சு சேனலுக்காக ஒரு ஹோட்டலில் போய் ஒரு வீடியோ எடுத்தோம். அந்த கிச்சனுக்குள்ளே போகிறோம், அவ்வளவு சுத்தமாக இருக்குது. அங்கெல்லாம் வந்து திடீர்னு உள்ளே வருவாங்களாம், வந்து பார்த்து ஏதாவது ஒரு மயிரிழை கடந்தால் கூட முடிஞ்சுது அவங்க கதை. மொத்த ஹோட்டலையும் இழுத்து சீல் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட வர்ற மக்கள் மீதும் அரசு அவ்வளவு மரியாதை வச்சுருக்கு. அவங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்குது. அது வந்து இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் சாத்தியம் இல்லைங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா இங்கே வந்து நான் நினச்சி பார்க்குறேன், மெட்ராஸில் வந்து எவ்வளவு பிரியாணி கடைகள் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து பிரியாணின்னா சேலம் ஆர்ஆர் பொன்னுசாமி, அவ்வளோதான். அது மதுரை முனியாண்டி விலாஸு, இது தாண்டி பெருசாக நீங்கள் பிரியாணிக்கு எங்கேயும் அலைய முடியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு தெருவுக்கு 10 பிரியாணி கடை இருக்குது. இந்த 10 பிரியாணி கடைக்கும் எங்கேருந்து மெட்டீரியல் சப்ளை பண்ண முடியும்? அப்படி கணக்கெடுத்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கணக்கெடுங்க, அதற்கு நீங்கள் சப்ளை பண்ணுகிற அளவுக்கு இங்கே இறைச்சி இருக்கா? அப்போ போடுறது வந்து நிஜமான
ஆட்டுக்கறியா சிக்கனா அப்படிங்கிறதுலலாம் பல சந்தேகங்கள் இருக்குது. இதெல்லாம் உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணணும்னு வைங்களேன், ஒரு கவலம் சோறு கூட திங்க முடியாது. ஒரு ஃப்ளோவில் அப்படியே மலமலன்னு பேசிட்டே வந்துட்டேன். அந்த உணவு பாதுகாப்பு அதிகாரி பேர் வந்து சதீஷ்குமார். இவரை மாதிரி ஊருக்கு 10 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், நம்மளும் நிம்மதியாக போய் சாப்பிட்லாம்.